ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 9.2ல முதல் கணக்கு பார்க்கலாம். ஒரு நிறுவனம் 6 மாதத்தில் 10,000 மடிக்கணினிகளை உற்பத்தி செய்தது. அதாவது ஒரு நிறுவனம் 6 மாதத்துல மொத்தமா 10,000 மடிக்கணினிகளை தயாரிச்சிருக்காங்க. மடிக்கணினி அப்படின்னா லேப்டாப். அப்புறமாட்டு அவற்றுள் 25 மடிக்கணினிகள் குறைபாடு உடையனவாக கண்டறியப்பட்டன. அந்த 10,000 லேப்டாப்ல 25 லேப்டாப் குறைபாடா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. குறைபாடு அப்படின்னா சரியா வேலை செய்யாம இருந்திருக்கு, சரிங்களா? அதாவது ஒழுங்கா ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. இந்த மாதிரி சமவாய்ப்பு முறையில் ஒரு மடிக்கணினியை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு இல்லாததாக இருக்க நிகழ்தகவு யாது? அதாவது 10,000 லேப்டாப்ல ஒரு லேப்டாப்பை எடுக்கிறேன், அது குறைபாடு இல்லாததாக இருக்கணுமா? குறைபாடு இல்லாததாக அப்படின்னா நல்ல லேப்டாப்பா இருக்கணும். அதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க, சரிங்களா? தீர்வு ஃபர்ஸ்ட் எஸ் எழுதிக்கணும். எஸ்னா கூர்வழி. இங்க எண்ணிக்கை கொடுத்திருக்கனால டைரக்டாவே எழுதிக்கலாம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்த எண்ணிக்கையை தான் நீங்க என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். மொத்த மடிக்கணினிகளின் எண்ணிக்கை, இதை நம்ம என் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? பாருங்க, மொத்த மடிக்கணினி எவ்வளவு? 10,000. அப்ப என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 10,000. ஓகேங்களா? இனி கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதை ஏயா எடுத்துக்கணும். பாருங்க, சமவாய்ப்பு முறையில் ஒரு மடிக்கணினியை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு இல்லாததாக இருக்க நிகழ்தகவு, அதாவது நல்ல லேப்டாப்பா இருக்கணும். அப்ப ஏயை எப்படி எழுதிக்கலாம்? மடிக்கணினியை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு இல்லாததாக இருக்கும் நிகழ்ச்சி, இந்த மாதிரி எழுதிக்கணும். இனிமே இதோட எண்ணிக்கையை என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். குறைபாடு இல்லாத மடிக்கணினிகளின் எண்ணிக்கை, இதை தான் நீங்க என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, பாருங்க, நம்மளுக்கு மொத்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க, குறைபாடு உள்ள லேப்டாப்போட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஆனா குறைபாடு இல்லாத லேப்டாப்போட எண்ணிக்கை கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? 10,000ல இருந்து 25 கழிச்சேனா பாக்கி இருக்கக்கூடியது தான் நல்ல லேப்டாப். அப்ப கழிக்கலாமா? 10,000 மைனஸ் 25. சைட்ல கழிச்சு காமிக்கிறேன். 10,000 25. கடன் வாங்கணும், அப்போ இதெல்லாம் 0, அதனால இதுல தான் வாங்க முடியும். அதனால இது 0 ஆயிடும். இப்ப இது 10 ஆயிடும். திரும்ப இது கேன்சல் ஆகி 9 ஆயிடும். அதே மாதிரி இதுவும் 9, இதுவும் 9. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதான் 10 ஆயிடும், சரிங்களா? 10ல இருந்து 5 கழிச்சா 5, 9ல இருந்து 2 கழிச்சா 7, அடுத்த 9, அடுத்த 9. அப்ப கழிச்சா என்ன கிடைக்குது? 9, 9, 7, 5. இதுதான் என் ஆஃப் ஏயோட மதிப்பு. இனிமே ஃபார்முலா எழுதிக்கலாம். நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. நிகழ்தகவு ஃபார்முலா என்னது? P of A is equal to N of A divided by N of S. இப்போ N of A யோட மதிப்பு என்னது? 9, 9, 7, 5. N of S ஓட மதிப்பு 10,000. எழுதிக்கலாம், 10,000. இனி வகுக்கணும். வகுக்கிறது ரொம்பவே ஈஸி. பாருங்க, 4 0. அப்ப 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அதனால புள்ளி இங்க வரும். வச்சிடலாமா? புள்ளி 9, 9, 7, 5. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. வகுக்கும் போது புள்ளியை இடது பக்கமா நகர்த்தணும். புள்ளி இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? 4 0. அப்ப 4 நம்பர் தள்ளி இங்க வந்துடும். அதனாலதான் இங்க வச்சிருக்கேன். இதுதான் P of A யோட மதிப்பு, சரிங்களா? இவ்வளவு அந்த சம். 2வது கணக்கு பார்க்கலாம். 16 முதல் 20 வயதுக்குட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. மொத்தமா 400 இளைஞர்கள். அந்த 400 பேர்ல 191 பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு, சரிங்களா? 191 பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. நெக்ஸ்ட், சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ அந்த 400 பேர்ல ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடாது. அதற்கான நிகழ்தகவு என்ன? அதை தான் கேட்குறாங்க. ஓகே, தீர்வு ஃபர்ஸ்ட் எஸ். எஸ்னா கூர்வழி. இங்க எண்ணிக்கை கொடுத்துருக்கனால டைரக்டாவே எழுதிக்கலாம். என்ன சொல்லி தந்திருக்கேன்? எப்பவுமே மொத்த எண்ணிக்கையை நம்ம என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ மொத்த இளைஞர்களின் எண்ணிக்கை, இதை நம்ம என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை பேரு? 400. மொத்தமா 400 இளைஞர்கள், சரிங்களா? இனி கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதை ஏயா எடுத்துக்கணும். பாருங்க, ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடாது. அப்ப அதை எழுதிக்கலாமா? இளைஞர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி, இப்படின்னு எழுதிக்கணும். இனிமே இவங்களோட எண்ணிக்கையை என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத நபர்களின் எண்ணிக்கை, இதை நம்ம என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்தமா 400 இளைஞர்கள், சரிங்களா? அதுல 191 பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. அப்போ இல்லாத நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? 400ல இருந்து 191 கழிச்சாலே போதும். கழிக்கலாம். 400 மைனஸ் 191. சைட்ல கழிக்கிறேன். 400 191.
கடன் வாங்கலாம். இது வந்து 3 ஆயிடும் சரிங்களா. அப்புறம் இது 9, இது 10. 10ல் 1 கழிச்சா என்ன கிடைக்கும் 9. அப்புறம் 9லேருந்து 9னா 0. 3லேருந்து 1 கழிச்சா 2. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது 209. இதுதான் n ஆஃப் ஏயோட மதிப்பு. இனிமேல் நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னது? P ஆஃப் A is equal to n ஆஃப் A divided by n ஆஃப் S. மதிப்பை பிரதியிடலாம். n ஆஃப் ஏயோட மதிப்பு 209 டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 400 எழுதிக்கலாம். 400 இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். P ஆஃப் A is equal to 209 டிவைடட் பை 400. இவ்வளவு தான் அந்த சம். இது 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x டிவைடட் பை 3 என்க. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x டிவைடட் பை 5 எனில் x இன் மதிப்பு காண்க. நம்ம இப்போ எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து எதிர்மறையா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு. இதை வந்து நம்ம P ஆஃப் A அப்படின்னு எடுத்துக்கலாம். வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு சரிங்களா. அடுத்த இதோட எதிர்மறையை கொடுத்துருக்காங்க. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அதை வந்து P ஆஃப் A டேஸ், அதாவது இதோட எதிர்மறை கொடுத்துருக்கனால P ஆஃப் A டேஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். வினாவிற்கான சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகே, இந்த மாதிரி எதிர்மறை கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஃபார்முலா P ஆஃப் A கூட்டல் P ஆஃப் A டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். இப்போ P ஆஃப் A, அதாவது விடைக்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளவு? x டிவைடட் பை 3. அப்போ P ஆஃப் Aயோட மதிப்பு x டிவைடட் பை 3 கூட்டல் இனி P ஆஃப் A டேஸ், அது வந்து சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x டிவைடட் பை 5. அப்போ P ஆஃப் A டேஸோட மதிப்பு x டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 5ஐயும் xஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 5x. நடுவில் கூட்டல். இனி 3ஐயும் xஐயும் பெருக்குனா 3x டிவைடட் பை கீழே கூடிய 2ஐயும் பெருக்குங்க. 5 3 15. இந்த சைடு 1 இருக்கு. இனி கூட்டுங்க. 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. 2லேயும் x இருக்கனால xன்னு எழுதிக்கலாம். இனிமே இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 இருக்கு, வகுத்தல்ல இருக்கக்கூடிய 15 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும். அப்போ பெருக்கல் 15. இனி எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். 1ஐயும் 15ஐயும் பெருக்குனா 15. இங்கே இருக்கக்கூடிய 8 பெருக்கல்ல இருக்கு, அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ டிவைடட் பை 8. ஃபைனலா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இவ்வளவு தான் அந்த சம். 4வது கணக்கு பார்க்கலாம். ஒரு வரிப்பந்து, அதாவது டென்னிஸ் விளையாட்டு சரிங்களா. டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.72 எனில் அவர் அந்த விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்ன? இங்க என்னன்னா அந்த ஆட்டத்துல வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க 0.72. இனி அந்த விளையாட்டுல தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்து போன சம் மாதிரி எதிர்மறையா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ P ஆஃப் A, அதாவது ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு, இதை தான் நீங்க P ஆஃப் A அப்படின்னு எடுத்துக்கணும். இனி P ஆஃப் A டேஸ், இதோட எதிர்மறைய P ஆஃப் A டேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு. நம்மளுக்கு இங்க இதோட மதிப்பு கொடுத்துக்கிட்டு இதோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி எதிர்மறையா கொடுத்துருந்தா அதோட ஃபார்முலா P ஆஃப் A கூட்டல் P ஆஃப் A டேஸ். இந்த ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும் சரிங்களா. இங்கே நம்மளுக்கு P ஆஃப் Aயோட மதிப்பு தெரியும். விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன கொடுத்துருக்காங்க? 0.72 எழுதிக்கலாம். 0.72. அப்புறம் கூட்டல் இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க கேட்குறாங்க P ஆஃப் A டேஸ். அதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1. எதை கண்டுபிடிக்கணுமோ அதை அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. இனி இங்கே 1 இருக்கு, ப்ளஸ் மதிப்பு அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 0.72. இப்போ கழிக்கலாமா? 1 எழுதிருங்க. இங்கே புள்ளியே இல்லை, அதனால் புள்ளி வச்சுட்டு 0ன்னு எழுதிருங்க. இனி இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேராக வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 0. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 7 2. இதுக்கு நேராக எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. ஓகே, இப்போ கழிக்கலாம். கடன் வாங்கணும். அப்போ இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது நம்மளுக்கு 0 ஆகிடும். 10லேருந்து 2 கழிச்சா 8, 9லேருந்து 7 கழிச்சா 2, புள்ளிக்கு நேராக புள்ளி. 0லேருந்து 0 கழிச்சா 0. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 0.28. இதுதான் P ஆஃப் A டேஸோட மதிப்பு. ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு P ஆஃப் A டேஸ் ஈக்குவல் டு 0.28. ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கிட்டோம். இவ்வளவு தான் இந்த சம். 5வது கணக்கு பார்க்கலாம். 1500 குடும்பங்களில் அவர்கள் வீட்டில் உள்ள பணிப்பெண்கள் பற்றிய தரவுகள் திரட்டப்பட்டு பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
அதாவது மொத்தமா 1500 குடும்பம். இப்போ இந்த குடும்பத்துல வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் பற்றிய தரவுகள் நம்மளுக்கு தந்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பணிப்பெண்கள் வகைகள். இங்க வந்து பணிப்பெண்களோட வகைகள் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது குடும்பங்களின் எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. பகுதி நேரம் மட்டும் வேலை செய்யறவங்க மொத்தமா 860 குடும்பங்கள்ல வேலை செய்யறாங்க. இனி முழு நேரம் மட்டும் வேலை செய்யறவங்க மொத்தமா 370 குடும்பங்கள்ல வேலை செய்யறாங்க. 2 வகை பணிப்பெண்கள், அதாவது பகுதி நேரமும் முழு நேரமும் வேலை செய்யறவங்க, இவங்க தான் 2 வகை பணிப்பெண்கள். மொத்தமா 250 குடும்பங்கள்ல வேலை செய்யறாங்க. இங்க நம்மளுக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. தீர்வு எப்பவுமே மொத்த எண்ணிக்கையை நம்ம என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்மளுக்கு மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1500. அதான் எழுதியிருக்கேன், மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கையை நீங்க எப்பவுமே என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். எவ்வளவு? 1500. இனி கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்களோ அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, சமவாய்ப்பு முறையில் ஒரு குடும்பம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அக்குடும்பம் 2 வகை பணிப்பெண்களும் வைத்திருக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 1500 குடும்பத்துல ஒரு குடும்பத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய குடும்பத்துல 2 வகை பணிப்பெண்களும் இருக்கணும். அதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இததான் நீங்க ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, 2 வகை பணிப்பெண்களை வைத்திருக்கும் குடும்பங்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. இனி இதோட எண்ணிக்கைய என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, 2 வகை பணிப்பெண்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 250. 2 வகை பணிப்பெண்கள் 250. அப்ப எழுதிக்கலாம் 250. இப்ப நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னது? P of A is equal to N of A divided by N of S. ஓகே, N of A யோட மதிப்பு என்னது? 250 divided by N of S ஓட மதிப்பு என்னது? 1500. இப்போ இந்த 0 கேன்சல். இனி 5ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 5 25, அப்புறம் 3 15. பாக்கி இந்த 0 திரும்பவும் 5ஆம் எப்படி போகும்? 4 5, 6 30. ஓகேங்களா? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 1 இருக்கு, கீழே 6 இருக்கு. இதுதான் P of ஏயோட மதிப்பு. இனி செகண்ட் சப்டிவிஷன், பகுதி நேர பணிப்பெண் வைத்திருக்க நிகழ்தகவு காண்க. அதாவது நம்ம ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த குடும்பத்துல பகுதி நேரம் மட்டும் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் இருக்க நிகழ்தகவு என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ளத ஏ அப்படின்னு எடுத்திருக்கனால இதை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பி எழுதியிருக்கேன் பாருங்க, பகுதி நேர பணிப்பெண்களை வைத்திருக்கும் குடும்பங்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. இப்படி எழுதிக்கணும். இனி இதோட எண்ணிக்கையை என் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? பகுதி நேர பணிப்பெண்கள் பாருங்க, பகுதி நேர பணிப்பெண்கள் 860. அதை எழுதிக்கலாம் 860. ஓகே, இனிமேல் நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நிகழ்தகவு. இங்க நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா பி அப்படின்னு எடுத்திருக்கனால ஃபார்முலா எழுதும் போது பி ஆஃப் பி அப்படிதான் எழுதிக்கணும். இனி என் ஆஃப் பி, இங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் இங்க எழுதணும். சரிங்களா? டிவைடட் பை என் ஆஃப் எஸ், அது மாறாது. என் ஆஃப் பியோட மதிப்பு 860 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 1500. இப்போ இந்த 0 கேன்சல். இனி 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 4 2 8, 3 2 6. இனிமே 15ல் 2 7 வாட்டி இருக்கு, 7 2 14. பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடும். அப்போ I 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 43, கீழே 75. இதுதான் P ஆஃப் பியோட மதிப்பு. சரிங்களா? இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பணிப்பெண் வைத்திருக்காமல் இருக்க நிகழ்தகவு காண்க. அதாவது ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த குடும்பத்துல பணிப்பெண்களே இருக்கக்கூடாது. அதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதை பி அப்படின்னு எடுத்திருக்கிறதுனால இதை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். சி எழுதியிருக்கேன் பாருங்க, பணிப்பெண்களை வைத்திருக்காமல் உள்ள குடும்பங்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. இப்போ இதோட எண்ணிக்கையை என் ஆஃப் சி அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம இந்த கொஸ்டின்ல பணிப்பெண்களே இல்லாத குடும்பங்களோட எண்ணிக்கை கொடுக்கல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 1500ல இருந்து பணிப்பெண்கள் வேலை செய்யக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை இது மொத்தத்தையும் கழிக்கணும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 1500 கழிக்கிறதுனால மைனஸ். இனிமே ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 860. இனி திரும்பவும் கழிக்கணும். 370 கழிக்க போறீங்க. அடுத்ததும் கழிக்கணும். என்னது? 250 கழிக்கிறதுனால மைனஸ். இனிமே 1500. இந்த 3 நம்பர்லையும் மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு இந்த 3 எண்ணத்தையும் கூட்டிட்டாலே போதும். கூட்டுறேன். 860, 370, 250. இங்க மொத்தமா 0, அதனால 0ன்னு எழுதிக்கலாம். இனி 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13. 13க்கு கூட 5 கூட்டினா 18. அப்ப 8 பாக்கி 1. 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. 9க்கு கூட 3 கூட்டினா 12. 12க்கு கூட 2 கூட்டினா 14. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது? 1480. இனி நடுவுல மைனஸ். அப்ப கழிக்கணும். 1500ல இருந்து 1480 கழிக்க போறோம். 0ல இருந்து 0னா 0 தான். இனி கடன் வாங்கலாம். இது 10 ஆயிடும், இது 4 ஆயிடும். 10ல இருந்து 8 கழிச்சா 2.
4லேருந்து 4 கழிச்சா 0, 1லேருந்து 1 கழிச்சா 0, முன்னாடி இருக்கக்கூடிய 2 0 வேண்டாம். அப்போ என்னது இருக்கு? 20. இதுதான் n ஆஃப் சியோட மதிப்பு. இனிமே நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நிகழ்தகவு பி ஆஃப், இங்கே சி அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால இங்கே நீங்கள் சின்னு எழுதிக்கணும். n ஆஃப் சி, சரிங்களா? இங்கே சினா இங்கேயும் சி தான். அடுத்த n ஆஃப் எஸ். ஓகே, n ஆஃப் சியோட மதிப்பு என்னது? 20 டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 1500. இப்போ இந்த 0 கேன்சல். இனி ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 2, 7 2 14, பாக்கி 1. இப்போ இது 10, அப்போ I 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 1, கீழே 75. இதுதான் பி ஆஃப் சியோட மதிப்பு. சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.